ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா NYBலேருந்து நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸும் அதோட ஸ்வாட்சஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் தான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸு. இதை வந்து நான் பர்பிள்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். மொத்தம் நான் வந்து 3 ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா NYBயோட கன்சீலர் பேலட்டு, அதோட 3-in-1 ஃபவுண்டேஷன் அண்ட் NYBயோட பிங்க் ஸ்ட்ரோக் க்ரீம். இது 3 தான் நான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NYBயோட கன்சீலர் பேலட் தான். நான் எடுத்திருந்த ஷேடு பார்த்தீங்கன்னா 02 மீடியம் மெய்டன் அப்படிங்கிற ஷேடில் தான் நான் எடுத்திருந்தேன். இதில் வந்து இன்னும் 2 ஷேட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. 01 ஃபேர் ஸ்கின்னுக்கும் 03 வந்து டீப் ஸ்கின்னுக்கும் இருக்குது. நான் எடுத்திருந்த ஷேட் பார்த்தீங்கன்னா 02 மீடியம் மெய்டன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 199ம் 200 தான் நினைக்கிறேன். நீங்கள் இதோட எம்ஆர்பி என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 349 போட்டிருக்கு. ஆனால் ஒரிஜினல் எம்ஆர்பியில் நம்ம வாங்க மாட்டோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு டிப் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஒரு சிங்கிள் கன்சீலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத நான் வந்து தி பெஸ்ட்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கன்சீலர் வாங்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேலட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். ஏன்னா இப்போ இதிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு டீப் டோன் இருக்குது. இதை வச்சு நம்ம கான்டூர் பண்ணிக்கலாம். இந்த 2 ஷேட்ஸும் எனக்கு ஓரளவுக்கு மேட்சாக இருக்குது. அதனால் நான் மேட்ச் பண்ணி ஃபவுண்டேஷனாக கூட இது 2 யூஸ் பண்ணிப்பேன். இது கொஞ்சம் லைட்டாக இருக்குங்கிறதுனால கன்சீல் பண்ணிப்பேன். இது வந்து நல்லா எல்லோவாக இருக்கிறதுனால இது வந்து நான் ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து டீப் ஆரஞ்சாக இருக்கிறதுனால இதை வச்சு நான் கலர் கரெக்ட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரு கன்சீலர் பேலட்டாக வாங்கும்போது தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கரெக்டான வேல இருக்கும். நீங்கள் வந்து வேஸ்ட்டான ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க இல்லையா. அதுவும் இல்லாமல் இது பட்ஜெட்லேயும் இருக்கிறதுனால இது ஒரு நல்லவே இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவேன். இப்போ இதோட கலர்ஸ் பார்த்தாலும் இதுதான் இதோட கலர்ஸும் ரொம்பவே மீடியம் அப்படிங்கிறத வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் டீப்லாம் போனீங்கன்னா நல்லா டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கலர்ஸே நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இதோட ஃபார்முலேஷனும் ரொம்பவே திக்காக இருக்குது. இப்போ நீங்கள் லைட் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இதை நீங்கள் பேஸில் யூஸ் பண்ணிவிட்டு லைட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல ஹை கவரேஜே கிடைக்கும். அந்தளவு நல்ல ஒரு திக்க ஃபார்முலேஷனாகவே இருக்குது. பேக்கேஜிங்கும் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லெமன் எல்லோ கலரில் வந்து பேலட் கொடுத்துருக்காங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா NYBயோட ஃபுல் கவரேஜ் கன்சீலர் பேலட் 02 மீடியம் மெய்டனுங்கிற ஷேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா NYBயோட 3-in-1 சீரம் ஃபவுண்டேஷன் தான். இதோட ஷேடு நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 03 வார்ம் கேஷ்யூ அப்படிங்கிற ஷேடில் தான் இதை வாங்கியிருந்தேன். இதில் வந்து 30 ml ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப திக்காக ஃபார்முலேட்டடாக இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் விட இந்த ஃபவுண்டேஷனோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ப்ரெஷ்ஷு, ஸ்பாஞ்சு, ரொம்ப டெக்னிக்ஸ்லாம் வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப லிக்விடியாக இருக்குது. நீங்கள் எப்படி ஒரு சீரம் போடுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். எவ்வளோ லிக்விடாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் வாங்கும்போது பிகினர்ஸுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கும் அப்ளிகேஷனுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இதில் நான் வாங்கியிருந்த ஷேட் பார்த்தீங்கன்னா 03 வார்ம் கேஷ்யூ அப்படிங்கிற ஷேடு. இதில் வந்து 30 ml ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் எனக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்குது. இதுதான் எந்த டூல்ஸும் யூஸ் பண்ணலை. ஷேடும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கிறதுனால நல்லா ஸ்கின்னோட ஸ்கின்னாக மர்ஜ் ஆகிடுச்சு. ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு மேக்கப் போட்ட மாதிரி அப்ரப்டாக தெரியல. நல்ல ஒரு ஸ்கின் கேர், குட் ஸ்கின் அப்படிங்கிற பெட்டர் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அதனால இந்த ஃபவுண்டேஷனுக்கும் நான் நல்ல ரேட்டிங் கொடுப்பேன். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மெல்லு. ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அதே மாதிரி செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. இந்த அளவு ஒரு மேக்கப் ஸ்மெல்லாக எந்த ப்ராடக்ட் ரொம்ப அன்பிராண்டடாக லோக்கல் ட்ரக் ஸ்டோரில் வாங்குகிற ப்ராடக்டில் கூட இந்த அளவு ஸ்மெல் இருக்காது. ரொம்ப ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இது ட்ரை ஆன பிறகு அந்த அளவு ஸ்மெல் இல்லை. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட். இது வந்து நான் 180க்கு வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன்.
ஸ்க்ரீனில் வந்து எம்ஆர்பி போடுறேன். ஆனால் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இதுவும் 329 தான் எம்ஆர்பி போட்டிருக்கு. ஆனால் நான் ஃபுல் எம்ஆர்பிக்கு வாங்கலை, டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபிலின் ஃபிட்மி, லாக்மி அந்த மாதிரி ஒரு ஃபுல் கவரேஜ் கண்டிப்பாக தராது. உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் கண்டிப்பாக மறைக்காது. ஒரு கிளியர் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது டே ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தரும். மற்றபடி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறவங்க அவங்களாம் என்ன பண்ணணும்னா, நான் முன்னாடி காட்டினேன்ல என்வைபி பேர், அதை வச்சு ஃபுல்லாக கன்சீல் பண்ணி கலர் கரெக்ட் பண்ண பிறகு இதை நீங்கள் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பில்டபிள் கவரேஜ் தரும். மற்றபடி ஃபுல் கவரேஜ் கண்டிப்பாக தராது. இது வந்து பெஸ்ட்டு ஃபார் டெய்லி யூஸ்க்கு தான். டெய்லி யூஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி கம்மி மேக்கப் போடாத மாதிரி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஃபவுண்டேஷனாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்வைபேவோட பிங்க் ஸ்ட்ரோக் க்ரீம் தான். இது வந்து 3-in-1 ஹைலைட்டர், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் 3மே இருக்கும். இது வந்து ஒரு ப்ரோ ஸ்ட்ரோக் க்ரீம். இதோட ஷேடு பார்த்தீங்கன்னா நான் பிங்க்கில் எடுத்திருந்தேன், பிங்க் டொபாஸ் பிங்க். இதில் பார்த்தீங்கன்னா 15 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் தான் இருக்குது. ரொம்பவே சின்ன டியூப் தான். இது வந்து ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம். ஆனால் பேக்கேஜிங் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்படி தான் இருக்குது அதோட டியூபு. ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கும்போது இப்படி ஒரு ஒயிட் க்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் ஸ்மச் பண்ணிங்கன்னா அப்படியே பிங்க்காக மாறிடுது, நல்ல ஒரு பிங்க்காக. இது வந்து நல்ல ஒரு ப்ளஷ்ஷியாக இருக்குது. ப்ளஷ்ஷி ஹைலைட்டர், ப்ளஷ் ப்ளஸ் ஹைலைட்டர் போட்டால் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆனால் இது வந்து நான் ரிவ்யூஸ்லாம் நிறைய பார்த்துருந்தேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த என்வைபேயோட ஃபவுண்டேஷனும் இந்த பிங்க் ஸ்ட்ரோக் க்ரீமை மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. இதை வந்து அண்டர் நீட்டில் போட்டுட்டு அதை வந்து மேலே வந்து லேயர் பண்ணுறாங்க. அப்படியே க்ளோவிதாக தகதகன்னு மின்னுது, அப்படியே ஆவுன்னு இதுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அந்தளவு எனக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய இதாக தெரியல. அது வந்து ரிவ்யூ ஒர்த்தி ஹைப்பாக இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப அப்படியே ஹைலைட்டிங்காக இருந்துச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு மேக்கப் லுக் பண்ணலாம், ஃபெஸ்டிவ் லுக்கு, டெய்லி மேக்கப் லுக்லாம் பண்ணலாம். அப்போ வந்து இதோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். பார்த்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஹைப் பண்ணாங்களே, அதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு குவெஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. மற்றபடி இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 225ன்னு போட்டிருக்கு. நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினே போடல, ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி தான் இருக்குது. இதுவும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. மோஸ்ட்லி வந்து என்வைபேவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக பிளெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெய்லி மேக்கப்புக்கு ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப்பாக தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதில் இதுவும் நல்ல க்ளோவியான வாய் வேறு வளருது, நல்ல க்ளோவிங்கான ஃபெஸ்டிவ் லுக்கே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இது 3 தான் நான் என்வைபேலேருந்து வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு எப்படி மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணலான்னா பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.